எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய அபிஷேகா அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய குரலில் பாடி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சாதனையை படைச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பாட்டை கேட்ட உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஜானகி அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏஆர் ரகுமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட என்ன ஒரு சாதனை அபிஷேகா அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி என்ன ஒரு பாட்டை பாடினாங்க, எப்படி பாடினாங்க, இதை கேட்ட ஜீ தமிழ் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய அபிஷேகா குறித்தும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் தான். மொத்த தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷனில் பங்கேற்கிறார். அப்படிங்கிறப்ப இப்படி இருக்கிறப்ப வேறு எந்த ஒரு ஷோவுக்குமே டிஆர்பி ரேட்டிங் கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்ற அனைத்து பெரிய பெரிய சேனல்கள் இருக்கிற ஷோவுக்கு கூட டிஆர்பி கிடைக்காத இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்கோட போயிட்டு இருக்குது. அப்போ இதற்கு யார் காரணம், இதற்கு என்ன காரணம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அது அபிஷேகம் மட்டும்தான். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் சொல்லலை, இது ஜீ தமிழே சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பொதுவாகவே ஜீ தமிழ் மற்ற ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரியோ இல்லை மற்ற ஒரு வெளிநாட்டு பாடல் சேனல்கள் மாதிரியோ அதிக அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சது கிடையாது. ஆனால் இந்த ஒரு சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் எங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதுவும் எலெக்ஷன் டைமில் மற்ற அனைத்து பாடல் ஷோகளுக்குமே டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிருக்கும் போது எங்களுக்கு மட்டும் எலெக்ஷனுக்கு ஈக்குவலாக கிடைச்சிருக்குது. அது எப்பெல்லாம் நம்முடைய அபிஷேக் அவர்கள் மைக்கை தூக்கி பாடுறாங்களோ அப்போலாம் டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அபிஷேகா அவர்கள் நம்முடைய தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அபிஷேகாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இல்லை ஜேம்ஸ் வசந்தன் ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், சித்ரா அம்மா ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பாப்பா இந்த குழந்தை தெய்வீக ஆற்றல் படைத்த ஒரு குழந்தை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இப்பேற்பட்ட சாதனைகளை பண்ண முடியுது. பல பேருக்கு இன்னும் புரியல. இன்னும் சொல்லப்போனால் இந்த பொண்ணை மொத்த தமிழகமுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்குது. எங்களுக்கு மீறி எங்களோட பெரிய லெஜெண்டாக அபிஷேகா வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேகா தொடர்ந்து சாதனைகள் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சிட்ருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் குரலில் ஒரு பாட்டு பாடி காமிச்சிருக்கிறாங்க. அந்த பாட்டு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக இருக்குது. யாரும் எதிர்பாராத விதமாக அது மிக பெருமளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறத ஒரு குறிப்பிட்ட தகவல் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை, என்னப்பா இந்த குழந்தை இப்படி அருமையாக பாடுது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சொன்னாராம். அது இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் நிறைய பேர் பாடுறதை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டது கிடையாதான். அப்படியே கொஞ்சம் மிரண்டு போயிட்டாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி, தளபதி விஜய் அவர்கள் இவ்வளோ அரசியல் காலத்தில் ரொம்பவே பிஸியாக இருக்கும்போதும் அபிஷேகாவுடைய பாட்டு அவரை திரும்பி பார்க்க வச்சிருக்குது. இது நம்முடைய அபிஷேகாவுடைய ஈர்ப்பு சக்தியை, திறமையை காட்டுது அப்படின்னு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க. நேயர்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.